இன்றைக்கி தாபா ஸ்டைல் எக் பெப்பர் கிரேவி ரொம்ப டேஸ்டியாக எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இது ரைஸ், சப்பாத்தி, தோசை இது எல்லாத்தோட செம்ம காம்பினேஷனாக இருக்கும். இப்போ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சவுத் இந்தியன் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே ஆல் ஆப்ஷனே கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ இதை செய்யறதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் 1 ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துங்க. இப்போ இதை நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுங்க. இப்போ அரைச்சிது வேற ஒரு பவுலில் மாற்றிடலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நைஸாக அரைக்கணும். இப்போ அதே மிக்சி ஜார் எடுத்துங்க. இப்போ அதில் 3 பெரிய சைஸ் தக்காளி இந்த மாதிரி ரஃப்பாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துங்க. இப்போ இது கூடவே ஒரு 4லேருந்து 5 இலை புதினா இலை சேர்த்துங்க. நிறைய சேர்க்காதீங்க. இப்போ நான் ஒரு கை நிறைய கொத்தமல்லி தண்டு எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் நிறைய கொத்தமல்லி சேர்க்கறதோட இந்த மாதிரி கொத்தமல்லி தண்டு சேர்த்துங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது கூடவே ஒரு 10 முந்திரி பருப்பு சேர்த்துங்க. இது சேர்க்கறதுனால இந்த முட்டை கிரேவி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நல்ல ஒரு ரிச் டேஸ்ட் தரங்க இதை சேர்க்கறதுனால. இப்போ இதோட ஒரு 3 டேபிள் ஸ்பூன் புளிப்பில்லாத கெட்டியான தயிராக சேர்த்துங்க. இப்போ ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்துங்க. இப்போ இதை நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுங்க. இப்போ இது ஒரு சைடு இருக்கட்டும். இப்போ ஒரு பேன் வச்சுட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயில் சேர்த்துருங்க. இப்போ இதில் பட்டை, லவங்கம், ஏலக்காய், ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேருங்க. நிறைய சேர்த்துறாதீங்க. இப்போ இது பொரிஞ்சு வந்ததும் இப்போ ஒரு மீடியம் சைஸில் 3 வெங்காயம் எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துங்க. இப்போ இது நல்லா வதங்கி வரட்டும். நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதங்கி வந்தால் தான் கிரேவி நல்லா திக்காக கிடைக்கும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கி வந்ததும் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு இது பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுங்க. இப்போ இதோட ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, இப்போ நான் வீட்லேயே அரைச்ச குழம்புத்தூள் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். ஆல்ரெடி பச்சை மிளகாய் 3 சேர்த்து அரைச்சிருக்கோம். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி இந்த இடத்துல சில்லி பவுடர் நீங்கள் சேர்த்துங்க. இப்போ நீங்கள் தனி மிளகாத்தூள் சேர்க்குறவங்களா இருந்தால் 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துங்க. அதிகம் சேர்க்காதீங்க. இப்போ நம்ம அரைச்ச தக்காளி விழுது அப்படியே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுங்க. மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையும் இதோடு சேர்த்துடலாம். இப்போ நம்ம அரைச்ச ட்ரை பவுடரையும் இதோடு சேர்த்துருங்க. இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவு மட்டும் தான் நம்ம பொடி பண்ணோம், அதனால் எல்லாமே சேர்த்துடலாம். இப்போ நம்ம அரைச்ச தக்காளி விழுது அப்படியே எல்லாமே ராவாக அரைச்சி சேர்த்துருக்கோம். இப்போ அதனால் பச்சை வாசனை போய் எல்லாமே நல்லா சுருண்டு வதங்கி வரட்டும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கி வந்ததும் இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துருங்க. இப்போ தண்ணி சேர்த்துட்டு கன்சிஸ்டன்சி பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்குது. இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இப்போ இந்த இடத்துல உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு பத்தலைன்னா இந்த இடத்துல சேர்த்துங்க. இப்போ பொடியாக நறுக்குன கொத்தமல்லி சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். இப்போ நான் 7 முட்டை எடுத்து பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். முட்டை உங்களுடைய விருப்பங்க, நீங்கள் எத்தனை ஒன்றாலும் சேர்த்துக்கலாம். இப்போ நான் இந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன். உங்களுடைய விருப்பம், நீங்கள் எப்படி ஒன்றாலும் கட் பண்ணி எடுத்துங்க. இப்போ மசாலா பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு மசாலா நல்லா திக்காய் வந்திருக்கு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சு முட்டை இதோட சேர்த்துடலாம். இப்போ நீங்கள் முட்டை சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் இருந்தால் போதும், அதிக நேரம் தேவையில்லை. இப்போ இதோடு நல்லா பொடியாக நறுக்குன கொத்தமல்லி சேர்த்துருங்க. இப்போ எக் பெப்பர் கிரேவி ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கோம். இது ரைஸ், சப்பாத்திக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக ஒரு முறை செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சவுத் இந்தியன் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே ஆல்ன்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.